மனோஜ் மீனாவோட நகையெல்லாம் விற்றோன்னு அந்த நகை கடையில் இருக்குதான்னு கேள்றா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நகை கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் கேட்டோன்னா அதை உருக்கிட்டோம் நாங்கள் இவ்வளோ நாளுக்கு வச்சுருப்போம் அப்படின்னோன்னே அவங்க அம்மாட்ட சொன்னோன்னா அடின்னு அடி பின்னிடுறாங்க விஜயா. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போய் கவரிங் நகையை வாங்கிட்டு வந்தாது வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா கிளம்புறாங்க. என்னது கவரிங் நகையா? தங்க நகையை தானே விற்றீங்க, அப்புறம் கவரிங் வாங்குறேங்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டோன்னே அதுக்குன்னு என்ன ஏன் செயினே நான் வைக்க முடியும், இருக்கட்டு நான் அப்புறம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா. போய் மனோஜ் விஜயாவும் போய் கவரிங் நகையை வாங்கிட்டு வராங்க. மீனாவும் முத்துவங்க நகையை கேட்குறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா. ஏன் இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிட்டு வந்த, அவங்க எதுக்கே கேட்டு போகிறாங்க, உன் வேலையை பாரு, பாட்டி பிறந்த நாள் கூட போட்டுக்கிறதுக்காக இருக்கட்டும் நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அண்ணாமலை. ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அன்றைக்கெலாம் வந்து நான் போட மாட்டேன், நகையெல்லாம் போட மாட்டேன், முத்து வாங்கி கொடுத்தா தான் போடுவேன்னு சொல்லி சபதம்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி தூண்டி விட மனோஜும் தூண்டி விடுறான். 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. வாக்குவாதம் முத்தி போனோன்னே எதுக்கு நீனு, நாங்கள் ஒன்றும் சண்டைக்கு வரல, நீங்கள் தான் இப்போ இடையில வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சண்டைக்கு போகிறாங்க. முத்து இருந்துட்டு அந்த 27 லட்சத்தை முதல்ல கொடுத்துட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவரும் திட்டுறாரு. மனோஜ் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டாங்க. முதல்ல அந்த நகை இருக்குதா என்னன்னு தெரிலன்னொன்னே விஜயா முழிக்கிறாங்க. மனோஜ் முழிக்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டோன்னே ஆமாம் 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடி போனால இந்த நகையை மட்டும் வச்சா இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னே விஜயாவும் மனோஜும் மொழின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அம்மா சீக்கிரம் அந்த நகையை கொண்டாந்து கொடுங்கம்மா, இன்னும் இருந்தால் என்னை திருட்டு பள்ளி கட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எடுத்துகிட்டு வந்து கவரிங் நகையை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கி அங்கிட்ட வைக்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு கிளம்புனாங்கல்ல, கிளம்புனோடனே எங்கே போகிறீங்க, இருங்கன்னு மறிக்கிறாங்க விஜய். ஏன் மறிக்கிறாங்க, அவங்க போயிட்டு வரட்டும் விடு அப்படின்னா எங்கே போகிறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டே கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நீ போய் சாப்பிடும் முதல்ல போய், அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி அண்ணாமலை போயிடுறாரு. 2 பேரும் முத்துவும் மீனாவும் போய் கடைக்கு போகிறாங்க. அங்கே நகை கடைக்கு பாட்டிக்கு நகை வாங்குறதுக்காக போய் ரெட்டை குதி செயின் பார்த்துட்டு இருக்காங்க. நகையை கொடுத்து ஒரு செயின் எடுத்துட்டு இவங்க நகையும் செயினையும் கொடுக்குறாங்க. நகையெல்லாம் அது வந்து நல்ல நகை இல்லை, கெட்டது கவரிங் நகைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.